இந்த நேரத்தில் அலி ரலியல்லாஹு வந்துடுறாங்க. அலி ரலியல்லாஹு யமன்லேருந்து ரசூலா ஹஜ்ஜுக்கு போயிட்டாங்கன்னு அவங்களுக்கு கிளம்பி வர்றாங்க. அவர் ரசூலா கூட ஜாயின் பண்ணி ஹஜ்ஜு செய்கிறாங்க. இந்த சம்பவங்கள் ஃபுல்லாகவே அலி ரலியல்லாஹு கூடவே இருக்கிறாங்க. அவருடைய அந்த வாகனம் இருக்குல்ல, அதோடைய வாகன ஓட்டியே அலி ரலியல்லாஹு தான். அதை பிடிச்சிட்டு தான் நின்றுருப்பாங்க. ஹஜ்ஜத்துல் விதால அவங்க பயான் செய்வாங்க ரசூல்லா, இவர் கீழே நின்றுருப்பார். அது மாதிரி எல்லா நிகழ்வுலையும் இவர் கூட இருப்பாங்க. இதிலே இன்னொரு முக்கியமான மேட்ரு, இவர் வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த தமத்து ஹஜ்ஜு அப்போ தான் இன்ட்ரடக்ஷன் ஆகுது. இவர் வருவார், ரசூல்லா அலி ரலியல்லாஹு பார்த்து கேட்பாங்க, அதாவது நீ என்ன சொல்லி நியத் செஞ்ச அப்படிமா. அவர் சிம்பிளாக சொல்லுவார், அல்லாவுடைய தூதர் எதுக்காக நியத் செஞ்சாங்களோ அந்த நியத் என்னதுன்னு சொல்லி செஞ்சுட்டு வந்தேன் அப்படிமா. இவருக்கு தெரியாது ஹஜ்ஜு செய்ய போகிறோமா, தமத்து செய்ய போகிறோமா, கிரான் செய்ய போகிறோமான்ட்டு. அவருடைய அறிவு பாரு எப்படி இருக்குதுன்ட்டு. இல்லை, அல்லாவுடைய தூதர் எதை செஞ்சாங்களோ அதுதான் நான் அப்படி சொல்லிட்டு தான் நான் உள்ளே வந்தேன் அப்படிங்க. அப்போ ரசூலா சொல்கிறேன், அப்போ என்னுடைய இதெல்லாம் நீயே ஜாயின் பண்ணிக்கோ அப்படிங்கிறாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 63 ஒட்டகங்கள் அறுக்கிறாங்க குர்பானி. இதுலேயே இன்னொரு குழு இருக்குது, 63 வயசு ஒரு சாவ போகிறாருன்ட்டு. 63 வயசு இல்லை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு. 63 ஒட்டகங்கள் அறுக்கிறாங்க. மீதி ஒட்டகம் மொத்தம் 100 கொண்டு வந்தது. மீதி ஒட்டகம் அலி ரலியல்லாஹு அறுக்கிறாங்க. 37 ஒட்டகம் அலி ரலியல்லாஹு இருக்கிறாங்க. 2 பேரும் சேர்ந்து ஒவ்வொரு துண்டாக எடுத்து, மொத்தம் 100 ஒட்டகத்துலேருந்து ஒரு துண்டாக எடுத்து ஒரு குழம்பு செஞ்சு, ஒரே சட்டியில் குழம்பு செஞ்சு எல்லாத்துலேருந்து லைட்டாக சாப்பிட்டு அந்த குழம்பையும் சாப்பிட்றாங்க. 2 பேரும் இவங்க செய்கிறாங்க. இந்த இடத்துல காமிக்கிறாங்க அலி ரலியல்லாஹு இவங்களுக்கு எவ்வளோ ஒரு அட்டாச்மெண்ட் இருக்குது அப்படிங்கிறது. இது ஒரு முக்கியம். இந்த நேரத்தில் இந்த சூறாவும் இறங்குது. எது? அல்லாஹ்வுடைய உதவி அவனுடைய வெற்றியும் வந்து விடும் போது, மேலும் அல்லாஹ்வின் மார்க்கத்தில் மக்கள் கூட்டம் கூட்டமாக, இது மக்கா வெற்றியின் போது வர்றதில்லை, ஹஜ்ஜத்துல் விதால தான் இந்த சூறா இறங்குது. இது திரள் திரளாக நுழைவதை நீர் காணும் போது நீர் இறைவனை புகழ்ந்து கொண்டு அவனை துதிப்பீராக, மேலும் அவனிடம் பாவ மன்னிப்பு கோருவீராக, நிச்சயமாக அவன் பாவ மன்னிப்பை ஏற்பவனாக இருக்கிறான். இந்த சூறா, அதாவது 110வது சூறா. அந்த சூறா அல்லாஹ் இறக்குறான். இதுதான் அல்லாஹ்வுடைய அன்னஸ்ருங்கிற அந்த சூறா இது இறக்குறான். இதை பற்றி தான் இந்த இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்கிறாங்கல்ல, அது தெரியுமில்ல, பின்னாடி உமர் ரலியல்லாஹு காலகட்டத்தில் நடக்கும். இவரை கூட வச்சுருப்பார், ஏன் வச்சுருக்கீங்கன்னு கேட்டால் இந்த சூறாவுக்கு விளக்கம் சொல்லுவார். இதில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணிக்க போகிற முன்னறிவிப்பு இருக்குது அப்படின்ட்டு. இதை வச்சே சஹாபாக்கள் எல்லாருமே கணிச்சிடுறாங்க. இவர் கணிச்சிடுறாரு, யார்? இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்லிடுறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதுவும் பாரு, இங்கேயும் குழு கொடுக்குறாங்க. 63 ஒட்டகம் இருக்கிறாங்க. சம்மந்தம் அது என்ன 63ல் நிறுத்துறது? உண்டவர ஒட்டகம் அறுக்கணும்ல, 63ல் நிறுத்திட்டு மீதி நீ அறுத்துக்கோ அப்படிங்கிறாங்க. அதை அரிஜின் நிறுத்திட்டு போகிறாங்க. இது ஒரு முக்கியமான மேட்ரு. அதே மாதிரி இந்த இடத்துல தொழுகிறாங்க ரசூல்லா 2 ரக்காத். அந்த 2 ரக்காத் சூறாவை பாருங்க, குல் யா அய்யுஹல் காஃபிரூன், இன்னொன்று குல் வல்லாஹு அஹத். ரெண்டுமே தௌஹீது. செலக்ட் பண்ணுறது ரசூலாவுடைய ஒவ்வொரு செயல்லையும் ஹிக்மத் இருக்கும். குல் யா அய்யுஹல் காஃபிரூன் எடு, லா அபுது மா அன்தும், அதாவது நீங்கள் வணங்குறத நான் வணங்க மாட்டேன், நான் வணங்குறத நீங்கள் வணங்க முடியாது. அதுதான் மேட்ரு. நான் யாரை ஆட்சியாளர்னா சொல்கிறேனோ அதை உங்களால் அக்செப்ட் பண்ண முடியாது. நீ யாரை ஆட்சியாளர்னா சொல்கிறியோ அதை என்னால் அக்செப்ட் பண்ண முடியாது. புரியுதா? லக்கும் தீனுக்கும் வலிய தீன், உன் மார்க்கம் உனக்கு, என் மார்க்கம் எனக்கு. இது டிக்ளேர் பண்ணுறாங்க. அந்த சூறா நம்ம மொக்க பண்ணி வச்சிட்டோம். குல் யா அய்யுஹல் காஃபிரூன் சாதாரண சூறா கிடையாது. அது டிக்ளேர் பண்ணுறாங்க. உன் தலைவன் வேற, என் தலைவன் வேற, எனக்கு வானத்தில் இருக்கிற, நீ பூமியில் இருக்கிறவனை வச்சுட்டு இருக்கிற. இதை டிக்ளேர் பண்ணிட்டு ரசூல்லா அந்த இடத்துல 2 ரக்காத் தொழுதுட்டு இறுதி பேரவரை கடைசி பேர். இது பெரிய விஷயம். இதிலிருந்து சில ஹைலைட் மட்டும்தான் நான் எடுத்திருக்கேன். இறுதி பேர், ஏன்னா இதுவே தனியாக கூட பேசக்கூடிய அளவுக்கு மேட்ரு இது.